வணக்கங்க. உங்களுடைய நுரையீரலை எப்படி பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வது? ஒன்று, உங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் நல்லா நடக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி செய்யணும். பிராணாயாமா மாதிரி சுவாச பயிற்சிகள். அப்புறம் நம்பர் 2, எப்பவுமே நல்ல தண்ணி குடிக்கணும். அது உங்கள் நுரையீரலை பாதுகாக்கும். ஏன்னா நுரையீரல் எப்பவுமே அதிகப்படியான ஆக்சிஜன் தேவை. அது இல்லாமல் நம்ம வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக இருந்துகிட்டே இருந்தால் பாடியில் கிருமிகள் தொத்து அதிகமாக இருக்காது. அதனால் 8லிருந்து 10 கிளாஸ் தண்ணினாச்சு டெய்லியும் குடிக்கணும். 3, எப்பவுமே வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் அதிகமாக எடுத்துக்கணும். அதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, நெல்லிக்காய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியும் நுரையீரலில் கிருமி தாக்குதலையும் குறைக்கும். 4, வீட்டை சுற்றியும் வீட்டுக்குள்ளேயும் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களை வளருங்க. அப்படி மரங்களை வளர்க்கும் போது அது நம்ம நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும்போது நமக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். 5, கை கழுவுறது, நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, பொருட்களை க்ளீன் பண்ணுறது. இதை ரெகுலராக பண்ணும்போது சோப்பாயில் வச்சு ரெகுலராக கை காலை க்ளீன் பண்ணுறதும், வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறதும், நம்ம பர்சனலாக நம்மளுடைய உடலை சுத்தமாக வச்சுருக்கிறதும் நோய் தாக்குதலிருந்து நம்மளை காத்துக்கும். இந்த 5 விஷயம் பண்ணாலே நுரையீரலை ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். அது வரலிருந்து வியாதிகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் முடியும். நன்றி, வணக்கம்.